Alpha Grace AG Church presents பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட. அவர்களை நல்லா வைத்து சத்தத்தை வைத்து, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், வரை நீ பாட வேண்டும். கரங்கள் வைத்துக் கொண்டே இருக்கட்டும். மது புகழை, அவருடைய புகழை பாட பாட மது புகழை நான் பாடுவேன். ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள பாட வேண்டும். ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். கைவெற்றி எத்தனை பேர் அவர் தவிர நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை இல்லை. அநேகர் வருகிறார்கள் போகிறார்கள், ஆனால் என்றும் நம்மோடு இருக்கிறவர். கைவெற்றி என்றும் என்னோடு இருக்கிறவரே, யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறவர். கரங்களை நல்லா வைத்து சத்தத்தை வைத்து சொல்லு, ஆண்டவரே என்னோடு கூட நீர் இருக்கிறீர். எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார் விசுவாசம் இருந்தால் கையை நல்லா வைத்து வாயை திறந்து, do you believe that God is with you? Do you trust him he is with you? விசுவாசத்தினால்தான் அவர் நம்ம கூட இருக்கிறார். by faith he is with you. கையை நல்லா வைத்து, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொன்னான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சத்தத்தை வைத்து சொல்லி ஆராதிப்போம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தகப்பனாக இதுவரையில் தோளின் மேலே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையில் தோளின் மேலே சுமந்து வந்தீர். தாண்டினேன் வனாந்திரத்தை. கை வைத்த முடிஞ்சவள தாண்டினேன் வனாந்திரத்தை. சோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். மறக்காமல் சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிரை கொடுத்தாரு, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்ல முடியுது அவர்கள் கரங்களை வைத்து, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கை வைத்து சோத்திரமே 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 மறவாமல் துதிக்கிறோம். நடத்தி வந்த வழிகளை நினைத்து, கொண்டு வந்த பாதைகளை நினைத்து, கரங்களை வைத்து இத்தனை மாதங்களை நடத்தினாரே, பாதுகாத்தாரே. உயிர் பிழைத்து உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். என்று சத்தமாய் கரங்களை வைத்து சேர்த்து, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன்,
பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் தகப்பனாக இதுவரையும் தோளின் மேலே சுமந்து வந்தேன் தகப்பனாக இதுவரையும் தோளின் மேலே சுமந்து வந்தேன் கைவெட்டி தந்தையே உம் தயவா தாண்டினேன் தயவுனாலதான் இத்தனை மாதங்களுக்கு கடந்து வந்த ஆண்டவரே தந்தையே உம் தயவா தாண்டினேன் தந்தையே உம் தயவால் தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை கைவெட்டி சத்தமாய் சொல்ல முடிந்தால் தந்தையே உம் தயவா உம்முடைய கிருபையில ஆண்டவரே ஒண்ணும் இல்லப்பா தாண்டினேன் தந்தையே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை கரங்களை வைத்து ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன் உண்மை மறக்க முடியாதப்பா நடத்தி வந்த உண்மை எப்படி நான் மறப்பேன் How can I forget you, Jesus? மறவாமல் செலுத்திடுவே உயிர் பிழை பாடல்களை கரத்து தந்ததனால வைத்தி கரங்களை வைத்தி உயிருள்ளவரை துதிப்பேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே கை வைத்து கொண்டே இருக்கட்டும் வாய் கறந்து கொண்டே இருக்கட்டும் அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைவாவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைந்தவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைந்தவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் சொல்லுங்க சோத்திரமே செய்த நன்மைகளை நினைச்சு மறவாமல் நடத்தி வந்த செலுத்துகிறேன் பாதைகளை நினைச்சு சோத்திரமே Lord, I remember how you led me, Lord. எப்படி என்னை பாதுகாத்தீரே வழி நடத்தினீரே ஸ்தோத்திரமே ஆராதிக்காத அத்தனை பேர் ஆராதிப்போமாக கரங்களை வெட்டி ஆராதிப்போமாக பலதர பஹுரப உஷதர உயிர் படைத்தவர்களெல்லாம் கரங்களை வெட்டி சேர்ந்து உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் உயிர் பிழைச்சவங்க மட்டும் கை வைத்து காமிங்க ஜீவனை கொடுத்தாரா பலனை கொடுத்தாரா எத்தனை வியாதிகள் வந்ததல்ல அழிக்க பார்த்தது கையை வைத்து சொல்லுங்க அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்க என்னை அழிக்க பார்த்தாயா எத்தனை போராட்டங்கள் வந்தது இந்த வியாதி வந்தது காரணம் என்ன நம்ம அழிப்பதற்கு அல்ல நாம் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோமான்னு செக் பண்ணிடுச்சு
இப்ப நம்பிக்கை வச்சவங்க மட்டும் கை வைத்து நான் உயிர் படைத்து விட்டேன். நான் உயிர் பிழைத்து கரங்களை தட்டி உயிர் படைத்து, அவருடைய அன்பினால் உயிர் படைத்து, அவருடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீவனாலே நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். என் கையை வைத்த கூடாது, எல்லாரும் சேர்ந்து உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். இந்த உலகத்தில் தேவன் மனிதர்களுக்கு ஏற்படுத்தினது ஆராதனை. வாயை திறந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்படி கேட்கிறேன். கையை நல்லா உயர்த்தி. தேவன் இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படுத்தினது என்னது? ஆராதனை. ஆபிரகாம் தேவனை ஆராதித்தான், நோவா தேவனை ஆராதித்தான். அந்த சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்தார். இன்னைக்கு நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க மட்டும் கை வைத்து என் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். கை இல்லாட்டி விட்டுருங்க. கரங்கள் இருந்த கரங்களை நல்லா உயர்த்தி. இந்த கரத்தினால தானே சம்பளம் வாங்கினீங்க. இந்த கரத்தில் என்னென்ன வேலை செஞ்ச அதே கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்து, உயர்த்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து நடத்தினீர். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆராதனை. கை நல்ல வைத்து ஆராதனை, 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 ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை என்பது நம்முடைய லக்கிற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் ஆராதனை. If you really worship Him, God will take you to your destination. உனக்கு என்ன வச்சிருக்கிறார் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ஆராதனை. உண்மையாக ஆராதிச்சேன்னா உனக்கு என்ன வச்சிருக்கிறார்? யோசேப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்தார். புரிஞ்சா மட்டும் கை வைத்து ஆராதனை நான் சேர வேண்டிய இடத்துல என்ன கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் வேலை கிடைக்கல, அது கிடைக்கலன்னா ஒழுங்கு ஆராதி கர்த்தரை. படிக்க முடியல, பாஸ் பண்ணலைன்னா ஆராதி கர்த்தரை. ஆராதனை தான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். புரிந்தவர்கள் மட்டும் என்னோடு கூட ஆராதிக்கும்படி கேட்கிறேன். கரங்களை உயர்த்தி. The worship will take you to your destination. When you worship Jesus. அது மட்டுமல்ல, இந்த ஆராதனைக்கு வரும்போது கையை நல்லா சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி எங்களை பரிசுத்தமாக்கும் ஆராதனை. நீ ஒழுங்கா ஆராதனையில் வந்துக்கிட்டே இருந்தாலும் நீ ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாயிடுவேன். பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் சத்தத்தை வைத்து சொல்லுங்க என் கூட சேர்ந்து, பரிசுத்தமாக்கும் ஆராதனை. ஓ ரபா லபா ரபா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மனவாக செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆராதனை உன்னை சுகமாக்கும் ஆராதனை. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுகத்தை கொண்டு வரும் ஆராதனை. ஆராதிக்க ஆராதிக்க உனக்கு ஹெல்த் இருக்கும். ஹெல்த் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். 80 வயதுள்ள விதவை தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாளாம். அவளுக்கு வியாதி வந்ததாக வேதம் சொல்லவே இல்லை. கை வைத்து சுகம் தரும் ஆராதனை, சுகத்தை கொடுக்கிற ஆராதனை, ஓ பலனை தருகிற ஆராதனை. கையை நல்லா வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சுகம் தாருமே, சுகம் தாருமே, சுகத்தார் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலனுள்ள கை வைத்து பலன் தாருமே, பலத்தார் என்னை நடத்திடுமே.
பலன் தாருமே. கேளுங்க, ஜபமாக ஆராதனையாக. பலன் தாருமே, உம்பலத்தால் என்னை நடத்திடுவே. உம்பலத்தால் என்னை நடத்திடுமே. மனுஷனா இருக்கிறதுனால அந்த உலகத்துல நமக்கு உணவு தேவை, எல்லாமே தேவை. அந்த பலன் ஒரு சில மணி நேரங்கள் தான். ஆனால் தேவ பலனோ உன்னுடைய டெஸ்டினேஷன் உன்னை தூக்கிட்டு போயிடும். உன்னுடைய வருங்காலத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகும். எங்க ஏறணுமோன்னு ஏற வைக்கும். 80 வயது மோசே சீனாய் மலை மேல் ஏறினான். எத்தனை பேருக்கு அந்த பலன் வேணும்? கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் அந்த பலனை. பலன், பலன், தேவ பலன், strength of God. பலன் தாருமே. சத்தமா கை வைத்து பலன் தாருமே, உம்பலன் நடத்திடுமே. சுகம் தாருமே. சுகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தாருமே, நடக்க வச்சீரு, ஓட வச்சீரு. பலன் நடத்திடுமே. நல்ல 2 கரங்களை வைத்து உங்க கால்களை அசைத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுகம் பெற்றவங்க எல்லாம் கீழே உங்க 2 கால்களையும், வேதம் சொல்லுது, உங்க காலின் கீழ் சாத்தானை மீதி பார்க்கலாம். நல்ல கால்களை அசைத்து எல்லாம் வியாதியின் கால்களுக்கு கீழ் நசுக்கிறேன். நல்ல வாய் தந்து கரங்களை நல்ல உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள், போராட்டங்கள், நஷ்டங்கள் என் காலின் கீழ் இயேசுவின் நாமத்தில் நசுக்கப்படுவதாக. ஓ, தேவனுடைய கிருபை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்கிறேன். In Jesus name, Jesus name. ஓ ரபா கபரபலபா. கரங்களை தட்டி அந்த வல்லமை பெற்றுக்கொள்வான் ஆண்டவரிடத்துல. உன்னுடைய மகிமையினால் என்னை நிரப்பும். ஒரு நாள் மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது நாம் கேட்டோம் அல்லவா, ஏற்கனவே 80 வருஷம் ஆண்டவரை மறந்துட்டு அப்படியே போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை. புரிந்தவர்கள் கைவித்து என்னை மறவாதவரே. சிலத்தில் நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நீ இருக்கிற இடத்துக்கு அவனை தேடி வருவார். இன்று நம் நடுவே அவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிப்போம். He has come in our midst. We welcome the Holy Spirit. ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். மோசே தேடி வனாந்தரத்திற்கு வந்தவர், எலியாவை பார்க்க வந்தவர், ஆபிரகாமை பார்க்க வந்தவர். நாம் ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து கைதட்டி நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓ ரபா கரபலா ஹைஷந்தரபா. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயே பார்த்து கொள்வே. கை வைத்து சொல்லுங்க அவரை பார்த்து. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. விசுவாசம் உள்ளவங்க மட்டும் யெகோவாயே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினார், இனியும் உன்னை நடத்துவார். ஆராதனை நடத்தி கொண்டே போகும். ஆராதனை பரம்பரை சாபங்களை உடைக்கும். பரம்பரை கட்டுகளெல்லாம் உடைக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் பரம்பரை சாபங்களை உடைக்கிறார். தாத்தா பாட்டி 10 தலைமுறை சாபம், அந்த சாபம் வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு மேல வரும், குடும்பத்துக்கு மேல வரும். சொல்லுங்க, வேண்டாம் ஆண்டவரே சாபம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஆராதனை வேளையில் எல்லா பரம்பரை சாபங்கள், எல்லா அந்தகார சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. All the traditional curses. ஓ ரபா கலகதரபா ஹரபா. உங்க சரீரத்தை மேல கை வச்சு நீங்களே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். எங்க பலவீனம் தெரியுதோ, உன் இடுப்புலையோ
உன் ஹார்ட்ல கரங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை பரம்பரை சாபம் தொடாதபடி என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. ரெண்டு நிமிஷம் கர்த்தரை துதிக்க போற நல்ல சத்தத்தை உயர்த்தி உன் நாவில கர்த்தருடைய ஒரு அக்கினி இறங்குகிறது. உன் தலைக்கு மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. நீ எங்கு கரங்களை வைத்து ஜெபம் பண்றியோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன் ஹார்ட்டை கர்த்தர் தொடுகிறார், லங்ஸை தொடுகிறார், உன் எலும்புகளை தொடுகிறார், தொடுகிறார். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். நடக்க முடியாதவன் கால்களில் கிராக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஓடுவாய் ஷகரபா. நல்ல சத்தத்தை நல்ல வயிற்று ரெண்டு கரங்களை அசைத்து வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். நடத்தி வந்த வழிகளுக்காக தேவனை துதியுங்கள். கொண்டு வந்த பாதைகளுக்காக. இந்த ஆராதனை வேளையில மட்டும் தேவன் நம்ம கூட இருக்கணுமா, அல்லது நம்ம வீட்டில் வேலையில் எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்கணுமா? எல்லா இடத்துலையும் என் கூட இருக்கணுன்ற மட்டும் கையை நல்லா உயர்த்தி, எல்லா இடத்துலையும் கூட நீங்கள் இருக்கணும்ப்பா. அந்த மாதிரி என் வீட்டை நான் வச்சுக்கிடுவேன். அந்த மாதிரி என்ன ஆஃபீஸில் பிஹேவ் பண்ணி நீர் என் கூட இருக்கணும். ஆலயத்தில் எப்படி இருக்கிறீங்களோ அது போல ஷக்கரபா. கை வைத்தபடி நல்ல கரங்களை நல்ல உயர்த்தி, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கை நல்ல வைத்தி, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. அதுக்கு விலை செலுத்தவே முடியாது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு, என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறாங்க? பாடுங்க பார்க்கலாம். என் உதடு உம்மை துதி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். மறுபடியும் என் உதடு கை வைத்து உதடு திறந்து பாடுங்க. துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம், உம் சமூகம் மேலா. எங்க வீட்டுல நீங்க உன் பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. மேலானது உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. கரங்களை தட்டி கேளுங்க. என்னுடைய வீட்டில் நம்முடைய பிரசன்னம் இருக்கணும். என் பள்ளிக்கூடத்தில், என்னுடைய ஆபீஸில், என்னுடைய தொழில நீங்க இருக்கணும். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உன் உதடுகள் அவரை துதிக்கட்டும். உன் உதடுகள்ல வேற ஒண்ணு வரக்கூடாது. உன் உதட்டை வேற யாருக்கும் கொடுக்காத. உன் உதடுகள் அவரை துதிப்பதாக. உன் உதடுகளில் கர்த்தருடைய வார்த்தை, உன் உதடுகளில் தேவனுடைய தேனினாலும் அவருடைய பாலாகிய வசனத்தினாலும். கரங்களை தட்டி இன்னும் சத்தமாய் பரிசுத்தாவி பெற்ற ஆவியினர் இருந்து அந்நிய பாஷைகளை பேசி வல்லமை பெற்றுகள். ஒவ்வொருவரை தொடும் கையை நல்ல வைத்து அவரை பார்த்து சொல்லிடுவோம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலா. எத்தனை பேருக்கு அது ரொம்ப ப்ரெஷியஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம் சமூகம் மேலானது,
உயிரினும் எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும். எங்களோட சிமாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய மகிமை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, in the name of Jesus. கைதட்டி பாருங்க. We have the victory. In the name of Jesus, in the name of Jesus. Demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. பாடுங்க. In the name of Jesus, we have the victory. தமிழ்ல இயேசு என்னும் நாமத்தில் கொண்டு இயேசு என்னும் எல்லாரும் பாடுங்க. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போதும் யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்தேனில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்தேனில் ஜெயம் நமக்குண்டு. Our address, Reverend J. James Alaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.